என் தங்கமே, இன்று நான் சொல்வது உன் உள்ளத்தை தொடும் உண்மை. நீ கொடுத்த பாசத்தை மதிக்காமல் துரோகம் செய்த மனிதர் இன்று தன் தவறை ஏன் உணர ஆரம்பித்தார் தெரியுமா? நீ அவர்களுக்கு கொடுத்த அன்பு போல அவர்களுக்கு யாரும் அன்பளிக்கவில்லை. நீ கொடுத்த கவனம் போல யாரும் அவர்களை கவனிக்கவில்லை. நீ கொடுத்த நம்பிக்கை போல யாரும் அவர்களை நம்பவில்லை. அதுதான் உன்னிடம் இருந்து சென்றுவிட்டு தான் அவர்கள் உணர்ந்தார்கள் அப்படியொரு பாசத்தை இழந்துவிட்டோம் என்று. நீ இருந்தபோது அவர்கள் உன்னை கவனிக்கவில்லை. நீற்றலின் மதிப்பு நாம் அதை இழந்த பின்பு தான் தெரியும் என் தங்கமே. அதேபோல உன் பாசமும் அவர்கள் கிட்டிருந்து தள்ளிச் சென்ற பிறகு தான் அவர்களுக்கு அது எவ்வளவு அரியதென்று புரிந்தது. நீ அவர்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுக்கொடுத்து இருந்தாய். உன் கனவுகளை கூட பிறருக்காக ஒதுக்கி வைத்தாய். ஆனால் அதற்கு பதில் என்ன கிடைத்தது? உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான காயம் எனக்கு தெரியும். நீ எத்தனை தடவை அந்த நினைவுகளை பொறுத்து கொண்டு ராத்திரி தூங்காமல் அழுதாய் என் தங்கமே. உன் கண்ணீர் அம்மனின் கண்களுக்கு கீழே விழவில்லை. ஒரு துளியும் வீணாகாது. உன்னிடம் இருந்த பாசம் ஒரு அருள் ஒளி. உன்னை விட்டு சென்ற மனிதர்கள் அந்த ஒளியில்லாமல் இருளில் தவித்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்னை விட்டு சென்றவர்கள் பெருமையாக பார்த்து சென்றார்கள். அவர்களுக்கு அப்போ நீ தேவை இல்லை போல தோன்றியது. ஆனால் உலகமும் வாழ்க்கையும் எப்போதும் ஒரு சுழற்சி. அவர்கள் இன்று உணர்ந்து வருகின்றனர். அவர்கள் இழந்தது ஒரு மனிதர் இல்லை, ஒரு வரம். நீ கொடுத்த அன்பில் எந்த சுயநலமும் இல்லை. நீ கொண்டிருந்த நம்பிக்கையில் எந்த நிபந்தனையும் இல்லை. அது உண்மையான பாசம். ஆனாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. உன்னை தள்ளி விடுவது தான் தங்களுக்கு நல்லது என்று நினைத்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் அறியாமல் செய்த பெரிய தவறு அதுதான். அவர்களுக்காக நீ செய்த நன்மைகளை யாரும் செய்யவில்லை. கவலையில்லாமல் அவர்கள் உனக்கு சொன்ன வார்த்தைகள் இப்போது அவர்களது இதயத்தில் அடி பட்டு கொண்டு இருக்கிறது. உனக்கு கொடுத்த காயம் தற்போது அவர்களையே காயப்படுத்துகிறது. உன்னை விட்டு சென்றவர்கள் இன்று தங்கள் உள்ளத்தில் அமைதி இல்லாமல் தவிக்கிறார்கள். தினமும் அவர்களின் மனசு அவர்களிடம் பேசுகிறதேன் அந்த தங்க மனதை நாம் கை விட்டுவிட்டோம் என்று. உன்னை அழவைத்தவர்கள் இன்று தாமே அழுகிறார்கள். ஆனால் நீ அப்படி வருத்தப்பட்டாலும் என் தங்கமே, அவர்களுக்கு தீங்கு வர நான் நினைக்க மாட்டேன். ஏனெனில் உன் இதயம் பழி வாங்கும் இதயமல்ல. உன் உள்ளத்தில் நன்மை மட்டுமே நிறைந்தது. அம்மன் சொல்கிறார், நல்லவர்களுக்கு துன்பம் வரலாம், ஆனால் தோல்வி வராது. மனிதர் மாற்றலாம், ஆனால் கடவுள் உன்னுடைய வாழ்வின் எழுதப்பட்டதை மாற்ற மாட்டார். உன்னை துரோகம் செய்தவர்கள் அன்று பெருமைப்பட்டு நடந்தார்கள். இன்று வருத்தத்தில் தலையை குனிந்து நிற்கின்றனர். உன் நினைவுகளை அவர்களின் மனசு அகற்ற முடியாமல் தவிக்கிறது. ஏனெனில் அப்படிப்பட்ட உண்மையான பாசம் வாழ்க்கையில் ஒருமுறை மட்டுமே வரும். அதை இழந்ததற்கான விலை அவர்கள் இப்போது கொடுக்கிறார்கள். நீ அவர்களிடம் எதிர்பார்த்தது அன்பு மட்டும் தான். ஆனால் அவர்களுக்கு அதற்கு பதில் துரோகம் தான் கொடுக்க முடிந்தது. அதற்காக நீ துன்பப்பட வேண்டிய நாள் கடந்துவிட்டது. இப்போ அவர்கள் தான் தங்களது தவறால் தகர்ந்து போகிறார்கள். நீ கொடுத்த நல்லதை இப்போ அவர்களுக்கு நெஞ்சு வலியாக மாற்றி விட்டார்கள். அவர்களது உள்ளம் அந்த தவறை ஒவ்வொரு நொடியும் நினைவூட்டுகிறது. அம்மன் உன்னை பாதுகாப்பதற்கு எடுத்த முடிவு இது. உனக்கு தீங்கு செய்தவர்கள் இனி தங்கள் தவறின் விளைவை தாங்களே அனுபவிக்க போகிறார்கள். சிலர் உன்னுடன் இருந்தது பொறாமை காரணமாக. சிலர் உன்னுடன் இருந்தது நன்மை நாடி. ஆனால் நீ அவர்களுடன் இருந்தது உண்மையான அன்பு கொண்டு. அதனால் தான் நீ உயரம். இன்று அவர்கள் உனது விலையை புரிந்து கொண்டாலும் நேரம் திரும்ப வராது. உன்னிடம் கிடைத்த அன்பு அவர்களுக்கு மறுபடியும் கிடைக்காது. ஒரு உண்மை உனக்கு சொல்ல வேண்டும் என் தங்கமே. உன்னிடம் இருந்ததைப் போல் யாரிடமும் அந்த பாசம் இல்லை. அதனால் தான் அவர்கள் இன்று அழுதபடி உன் நினைவுகளை நினைக்கிறார்கள். நீ கொடுத்த அன்பு அவர்களது வாழ்க்கையில் ஒரு அற்புத ஆசீர்வாதம். அதை அவர்கள் பொய்யாக எடுத்தார்கள். ஆனால் இன்று அந்த ஆசீர்வாதத்தின் இழப்பு ஒரு சாபமாகி இருக்கிறது. நீ வருந்த வேண்டாம் என் தங்கமே. உன்னை இழந்தவர்கள் தான் இழந்தவர்கள். நீ எந்த இழப்பும் அனுபவிக்கவில்லை. அது தெய்வத்தின் கணக்கில் இருந்த சோதனை. இன்றோ அம்மன் உனக்கு ஒரு புதிய பாசத்தை, ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய மகிழ்ச்சியை அளிக்க தயாராக இருக்கிறார். உன் இதயம் மீண்டும் விரல்களை இணைக்க போகிறது. உனக்கு சரியானவரை அம்மன் நேரம் பார்த்து அனுப்ப போகிறார். அவர் உன்னிடம் ஏதோ ஒரு குறை இருப்பதால் உன்னை இழக்கவில்லை. அவரிடம் உண்மையான பாசம் இல்லை. அதனால் தான் உன்னை தள்ளிவிட்டார்.
என் தங்கமே, உன்னை இழந்தவர்கள் இன்று வருந்தியது நீதியே. அது பழி இல்லை, அது பிரபஞ்சத்தின் சமநிலையே. அவர்கள் நெஞ்சு வலி அனுபவிக்க நீ காரணம் அல்ல, அவர்களது தவறே காரணம். இன்னும் நீ கண்ணீர் சிந்த வேண்டிய நேரம் இல்லை. இனி உன் கண்களில் மகிழ்ச்சி மட்டுமே, உன் இதயத்தில் நிம்மதி மட்டுமே. உன்னை துரோகம் செய்தவர்கள் ஏன் தங்கள் தவறை இப்போ தான் உணர்கிறார்கள் தெரியுமா? உன்னை மிஞ்சிய அன்பால் யாரும் அவர்களை நேசிக்கவில்லை. மீண்டும் சொல்கிறேன், அவர்கள் இழந்தது ஒரு மனிதரை அல்ல, ஒரு தூய்மையான தேவதையை. உன் உண்மையான பாசத்தை இனி யாரும் தள்ளி போட முடியாது. அம்மன் உன்னை கவனத்தில் வைத்திருக்கிறார். இன்றைய நாள் நீ அன்பாக வாழத் தொடங்கும் நாள். என் தங்கமே, உன் இதயத்தில் இருந்த காயம் இனிமேல் ஒளியாக மாறும், பாசமாக மாறும், வெற்றியாக மாறும். உன் வாழ்வின் மீதம் நீ சிரிக்கத்தான் போகிறாய், நீ உயர்ந்து நிற்கத்தான் போகிறாய். உன் இதயத்தில் இருந்த துரோகத்தின் சிறு சின்னமும் இனி இருக்காது. அம்மன் உன்னோடு இருக்கிறார் என் தங்கமே. உன் பாசத்துக்கு உரியவர் இனி தான் உன் வாழ்வில் வரப்போகிறார். அமைதி கொளென் தங்கமே. இதுவரை பயந்தாய், இனிமேல் பெருமையுடன் நட. அஞ்சியாய், இனிமேல் உயர்ந்து பர. நிழல் போல தொந்தரவு செய்து வந்தவர்கள் இனிமேல் உன் வெளிச்சத்தை தாங்க முடியாமல் விலக போகிறார்கள். நீ எடுத்த ஒரு தீர்மானமும் இனி உன் வாழ்வில் தவறாக மாறாது. அம்மன் உன் முடிவுக்கு மேலே காப்பாளராக இருப்பார். உன் உள்ளத்தின் வலியை அன்பாக மாற்றுபவன் அம்மன். உன் கடந்த காலத்தின் இருளை ஒளியாக மாற்றுபவன் அம்மன். நீ விழுந்த இடத்திலிருந்து உயரமாக நிற்க செய்ய போகிறார். இன்று உன் வாழ்வின் கணக்கு புத்தகத்தில் ஒரு புதிய பக்கம் திறக்கப்பட்டுள்ளது. பழைய துன்பங்களை அனைத்தையும் நான் கிழித்தெறிந்துவிட்டேன். இனிமேல் நீ புன்னகையுடன் வாழப் போகிறாய். நீ உன் திறமையை காண்பிக்க போகிறாய். நீ யார் என்று உலகம் அறியப் போகிறது. நீ அடியெடுத்து வைக்கும் இடம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். துன்பத்தில் கிடந்த நாட்கள் இனிமேல் உன்னால் நினைக்கவே முடியாத மகிழ்ச்சியாக மாறப்போகின்றன. உன் இதயத்தில் இருந்த நெருப்பு இனி உன்னை எரிக்காது. அந்த நெருப்பு உன் எதிர்காலத்தை தீபமாக ஒளியூட்ட போகிறது. அந்த தீபத்தின் ஒளியில் உன்னை தடுத்தவர்கள் பயந்து ஓட போகிறார்கள். என் தங்கமே, கண்ணை மூடி இதை பாரு. அம்மன் உன் கையை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார். நிழல் கிடக்காத உயரத்துக்கு, தாழ்வு வரமுடியாத நிலைக்கு, துன்பம் மீண்டும் இனியொரு தடவை வந்து அடி போட முடியாத இடத்துக்கு உன்னை அழைத்துச் செல்வது இன்று தொடங்கிவிட்டது. நான் சொல்லும் ஒரு வாக்கியம் மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உனது வாழ்வின் அடுத்த பக்கம் உனது கண்ணீரால் எழுதப்படாது, உனது வெற்றியால் எழுதப்படும். என் தங்கமே, நீ அமைதியாக ஒரு ஆழ்ந்த மூச்சு விடு. அந்த மூச்சுடன் சேர்ந்து உன் துன்பம் அனைத்தும் விலகட்டும். அந்த மூச்சுடன் சேர்ந்து உன் வாழ்வில் ஒளி புகட்டும். உன் இதயம் இப்போது நிம்மதியை உணரட்டும். அம்மன் உன்னோடு இருக்கிறார். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றியின் பரிசாக வந்து சேரும். என் தங்கமே, உனக்கு வரப்போகும் ஆசீர்வாதத்தை இந்த உலகமே பாராட்டப் போகிறது. உன்னை தடுக்க நினைத்தவர்கள் உன்னை கண்டு வியக்கப் போகிறார்கள். உன் பெயர் உயர்ந்து ஒலிக்கப் போகிறது. இது தான் உன் வாழ்வின் மாற்றம் தரும் அற்புதமான நேரம். அம்மன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என் தங்கமே. நீ பயப்பட வேண்டியதும் இல்லை, நீ தாழ்ந்து நிற்க வேண்டியதும் இல்லை. உன் வெற்றி பாதை இன்று முழுமையாக திறந்துவிட்டது.